ஒரு ஆர்வத்துல இவங்க கூப்பிடுறாங்களேன்னு கிளம்பி வந்ததுக்கே நீ அங்கேயே பூந்தி போட வச்சிருப்பாங்க. பரிசுக்குட்டியை கூட்டிட்டு ஒரு ரவுண்டு போலான்னு கிளம்பி நேரம் எங்க வந்திருக்கோன்னு பாருங்க. இவனுக்கு ரொம்ப பிடிச்ச எஸ்கலேட்டருக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிரிட்ஜ் என்னமோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ரோடு கிராஸ் பண்றதுக்கு தான் போட்டாங்க. ஆனா நாங்க எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்க. பார்க்குக்கு போனா கூட என்ட்ரி ஃபீஸ் கேட்பாங்க, இங்க அதுவும் இல்ல. அப்படி இங்க போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோ அந்த வழியா ஏறி இப்படி வந்து அப்படியே கீழே இறங்கிடுவோம். இப்படி ஏறி ஏறி இறங்குறது அவனை விட எங்களுக்கு தான் ஜாலியா இருக்கும். திரும்ப இந்த வழியா ஏறி நடந்து போய் அங்க இறங்கிட்டு இருப்போம். இதே மாதிரி என் கூட 4 டைம், அவங்க அப்பா கூட 4 டைம் ஏறி இறங்கிட்டான். சரின்னு விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆனா போற வழியிலேயே இந்த கனி மிக்சர் கடை எங்க கண்ணில் பட்டுருச்சு. இது பாக்குறதுக்கு என்னமோ சின்ன கடை மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப வருஷமா இந்த கடை இருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா போட்டு தருவாங்க. இந்த மாதிரி உங்க ஊர்லயும் ஒரு ஃபேமஸான கடை இருக்கும்ல, அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்பாவும் மகனும் டேஸ்ட் பாக்குறேன்ற பேர்லயே 1/4 கிலோ பூந்தியை காலி பண்ணிட்டாங்க. இவங்க நிப்பாட்டுற மாதிரியும் தெரியல. சரி இதுக்கு மேல இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சீக்கிரமா பார்சலை வாங்கிட்டு கிளம்பிட்டேன்.